ശ്ലോകം 51. ശ്വിത്രീ കുഷ്ടി ക്ഷയീരുഗ്നോ ഭാഗ്യഹീനശ്ച പാപകൃത് ദരിദ്രശ്ചാൻ അനപത്യശ്ച ഭക്ത്യേമാം ശൃണുയാത് കദാം. ശ്വിത്രീ കുഷ്ടി ക്ഷയീ രുഗ്നോ ഭാഗ്യഹീനഃ ച പാപകൃത് ദരിദ്രഃ ച അനപത്യഃ ച ഭക്ത്യേമാം ശൃണുയാത് കദാം. ശ്വിത്രീ കുഷ്ടി ക്ഷയീ രുഗ്നോ ഭാഗ്യഹീനശ്ച പാപകൃത് ദരിദ്രശ്ചാനപത്യശ്ച ഭക്ത്യേമാം ശൃണുയാത് കദാം. ശ്വിത്രീ அப்படின்னா பாண்டு ரோகம். சரீரத்துல வெள்ளை கலர்ல இருக்கிற தேமல் மாதிரி தெரியும் பாண்டு. குஷ்டம் அப்படி இருக்கிற நோய், க்ஷயம் அப்படிங்கிற நோய், இப்படி எல்லாம் நோய் இருக்கிறவாள் எல்லாம். அதே மாதிரி பாக்யஹீனஹாச்ச அதிர்ஷ்டங்கள் இல்லாத ஆளுகள், என்ன செஞ்சானாலும் அது ஒரு தடங்கலாயி தட்டி தட்டி போயிண்டு அதிர்ஷ்டம் கையில வந்து சேராம இருக்கிறவா. பாவகிருத் நிறைய நிறைய பாபம் செஞ்சிருக்கிறவா. தரித்திரஹா தரித்திரர்களும், அனபத்தியஹா சந்தானங்கள் இல்லாதவாளும், ஸ்ருணுயாத் கதாம் பக்தியேமாம் இவா எல்லாம் பக்தியோடு கூடிட்டு இந்த கதைய காது கொடுத்து கேட்கணும். ശ്ലോകം 52. വന്ദ്യാവാ കാഗവന്ദ്യാവാ ദുർഭഗാവാ മൃദാർഭഗാ പദദ്ഗർഭാംഗനായാജ താഭി ശ്രാവ്യാ തദാ കദാ. വന്ദ്യ குழந்தையே பிறக்காதவள், எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணியும் குழந்தை அப்படிங்கிறது கிடைக்காதது, அப்படி இருக்கிறவள். காகவந்தியா அப்படின்னா ஒரு குழந்தைய பிரசவிச்சவள், பிரசவிச்சிட்டும் கையில தங்காதவள். துர்பகா இறந்து போன குழந்தைய பிரசவிச்சவள், பிரசவிச்சிட்டு குழந்தைய இறந்து போனவள், குழந்தைகளே இல்லாதவள். மிருதார்பகா அப்படின்னாக்கா இறந்து போன குழந்தைய பிரசவிச்சது. பதத் கர்ப்பாங்கனா கர்ப்பம் அலசி போனவா. இப்படி எல்லாம் நிறைய வெரைட்டி உண்டே குழந்தை இல்லாததுக்கு காரணம். அப்படி இருக்கிறவா எல்லாம் ஸ்ரத்தையோடு கூடிட்டு இந்த பாகவத கதைய, தேவி பாகவத கதைய நவாகமாயிட்டு கேட்கணும். ശ്ലോകം 53. ധർമാർത്ഥ കാമ മോക്ഷാംശ്ച യോ വാഞ്ചതി വിനാശ്രമം ഭഗവത്യാ ഭാഗവതം ശ്രോതവ്യം തേന യത്നത. ധർമ്മ അർത്ഥ കാമ മോക്ഷാൻ ച യഹ വാഞ്ചതി വിനാശ്രമം ഭഗവത്യാ ഭാഗവതം ശ്രോതവ്യം തേന യത്നതഃ. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் இப்படி இருக்கிற புருஷார்த்தங்கள் சிரமம் இல்லாம கிடைக்கணும்னு ஆசைப்படுறவா தேவி பாகவதம் கொஞ்சம் சிரமப்பட்டானாலும் கேட்கத்தான் வேணும் அப்படின்னாக்கும். தேவி பாகவதம் 9 நாளைக்கு அனுஷ்டானத்தோடு கூடி கேட்கணுமே, சிரமமாயிருக்கே, அப்படி சிரமப்பட்டு கேட்கணும். அப்படி கேட்டானாக்கா புருஷார்த்தங்கள் 4 கிடைக்கும். 54வது ശ്ലോകം. கதாதினானி சைதானி
നവയജ്ഞൈ സമാനിഹി തേഷു ദത്തം ഹുദം ജപ്തം അനന്തഫലദം ഭവേത്. കഥാ ദിനാനി ച ഏതാനി നവയജ്ഞൈഃ സമാനിഃ തേഷു ദത്തം ഹുദം ജപ്തം അനന്തഫലദം ഭവേത്. നവാഹമായിട്ട് അമ്പാളോട് ദേവി ഭാഗവത பாராயணம் நடக்கிறத இந்த கதையோடு 9 நாளுகளும் 9 யஜ்ஞங்களுக்கு துல்லியமாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. நவயஜ்ஞைஹி சமானிஹி 9 யஜ்ஞங்களுக்கு ஈக்குவல். இந்த நாளுகளில செய்யற தானம் ஹோமம் எல்லாம் அனந்தமான பலத்தை கொடுக்கும். இவ்வளவுதான் அதுக்கு ஒரு பலம் கொடுக்கும் அப்படின்னு இல்லை, அது ஒரு அளவில்லாத ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 55. ஏவம் வ்ரதம் நவாஹம் து கிருத்வோத்வாபனமாஜரேத் மகாஷ்டமீ வ்ரதம் யத்வத் ததா காரியம் ഫലേപ്സുബി. നവാഹമായിട്ട് വ്രതം അനുഷ്ഠാനത്തോടു കൂടിയിട്ട് ഉദ്വാപനം அப்படின்னாக்கா ഉദ്വാപനം ആചരേത്. ഏവം വ്രതം നവാഹം തു കൃത്വാ ഉദ്വാപനം ആചരേത്. அந்த பூஜையை அவசானிப்பிக்கணும். அது வேணும் இது வேணும் சொல்லி பிரார்த்தனை பண்றவா மகாஷ்டமி விரதம் எப்படியாக்குமோ அனுஷ்டிக்கிறா அது மாதிரி இதனோடு கடைசியிலையும் செய்யணும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 56. நிஷ்காமாஸ்ரவணேனைவ பூதா முக்திம் வ்ரஜந்திஹ போகமோட்ச பிரதாமிருணாம் யதோ பகவதி பரா. இந்த லௌகிக விஷயங்களுக்காக அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படாம புண்ணியகதாசிரவணம் ஒன்று மட்டும் போரும் அப்படின்னு நினைக்கிறவா பரிசுத்தர்களாயி தீர்ந்து முக்தி பிராபிப்பா அப்படின்னு அர்த்தம். நிஷ்காமா ஸ்ரவணேன ஏவ பூதா முக்திம் வ்ரஜந்திஹி போகமோட்ச பிரதாமிருணாம் யதா பகவதி பரா. நிஷ்காமா ஸ்ரவணேனைவ பூதா முக்திம் வ்ரஜந்திஹி போகமோட்ச பிரதாமிருணாம் யதோ பகவதி பரா. அது வேணும் இது வேணும்னு பிரார்த்திக்கிறவாளுக்காக உத்வாபனம், அதாவது பூஜையோடு கடைசியில இருக்கிற கர்மங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது அப்படின்னு அர்த்தம். காரணம் பறையான அந்த பகவதி போகவும் தருவள் மோட்சவும் தருவள். அப்ப எதாக்கும் வேணும்னு பக்தர்களாக்கும் முடிவு பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகம் 57. புஸ்தகஸ்ய வக்துஸ்ச பூஜா கார்யாது நித்யசா வக்தா தத்தம் பிரசாதம் து கிருஹ்ணீயாத் பக்தி பூர்வகம். புஸ்தகஸ்ய வக்துஹ ச பூஜா கார்யாது நித்யசா வக்தா தத்தம் பிரசாதம் து கிருஹ்ணீயாத் பக்தி பூர்வகம். அம்பாளோடு தேவி பாகவத பாராயணம் நடக்கிற எல்லா நாளைக்கும் நவாகமாயிட்டாக்குமே நடக்கிறது 9 நாளைக்கு. அந்த எல்லா நாளைக்கும்
அந்த அம்பாளோட புஸ்தகத்துக்கும் தேவி பாகவத புஸ்தகத்துக்கும் அதே மாதிரி அந்த கதை சொல்லறவருக்கும் பூஜை பண்ணணும். கதை சொல்லறவர் கொடுக்கிற பிரசாதத்தை பக்தி பூர்வம் ஸ்வீகரிக்கணும். ஸ்லோகம் 58. குமாரி பூஜயே நித்யம் போஜயேத் பிரார்த்தயேச்சய சுவாசினீச்ச விப்ராம்ச்ச தஸ்ய சித்தேர்ன சம்சய. குமாரி பூஜயேத் நித்யம் போஜயேத் பிரார்த்தயேத் ச யஹ சுவாசினீஹி ச விப்ரான் ச தஸ்ய சித்திஹி ந சம்சயः. குமாரி பூஜயேத் நித்யம் போஜயேத் பிரார்த்தயேத் ச சுவாசினீச்ச விப்ராம்ச்ச தஸ்ய சித்தேர்ன சம்சயா. டெய்லி குமாரிகளையும் அதே மாதிரி சுமங்கலி ஸ்திரீகளையும் பிராமணாலையும் பூஜை பண்ணி அவளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும். அப்படி செய்யறது இந்த நவாக பூஜை செய்யறதோடு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக்கும். இப்படி கன்னியா பெண்களுக்கும் சுமங்கலிகளுக்கும் பிராமணாளுக்கும் எல்லாம் பாதம் கழுகி பூஜை பண்ணி சாப்பாடு கொடுக்கணும். அப்படி செய்யறவனுக்கு பூஜை என்ன நினைச்சுண்டாக்கும் செய்யறோமோ அதனோடு பலன் கிடைக்கும் அப்படிங்கறதையாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்றது. ஸ்லோகம் 59. காயத்ரியா நாம சாஹஸ்ரம் சமாப்தாவதவா படேத் விஷ்ணோர் நாம சாஹஸ்ரம் ச சர்வதோஷோபசாந்தயே. காயத்ரியா நாம சாஹஸ்ரம் சமாப்தம் அதவா படேத் விஷ்ணோர் நாம சாஹஸ்ரம் ச சர்வதோஷ உபசாந்தயே. സർവദോഷങ്ങളോടും ഉപശമനத்துக்காயிட்டு ഓരോ നാളേക്കും കഥை முடியர்த்த காயத்ரி சகஸ்ரநாமம் அப்படி இல்லைனா விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணணும். ஸ்லோகம் 60. யஸ்ய ஸ்மிருத்யா ஜனாமோக்த்யா தபோ யஜ்ஞக்ரியாதிஷு न्यूनं सम्पूर्णदां यादि तस्माद् विष्णुं च कीर्तयेत्. यस्य स्मृत्या च नाम उक्त्या तपो यज्ञ क्रिया आदिषु न्यूनं सम्पूर्णदां यादि तस्माद् विष्णुं च कीर्तयेत्. यस्य स्मृत्या च नामोक्त्या तपो यज्ञ क्रियादिषु न्यूनं सम्पूर्णदां यादि तस्माद् विष्णुं च कीर्तयेत्. ആരെ മനസ്സിൽ നനയ്ക്കുന്നതിനാലേ ആക്കുമോ, ആരോട് നാമം വായ്വിട്ട് ഉച്ചരിക്കുന്നതിനാലേ ആക്കുമോ, தபசு யஜ்ஞம் கர்மங்கள் இதில் இருக்கிற எல்லா விதமான குறவுகளும் இல்லாம போய் பூர்ணதை கிடைக்கிறது. அப்படி இருக்கிற அந்த விஷ்ணுவை கீர்த்திக்கணும். தபசு யஜ்ஞம் அப்படின்னு என்ன கர்மங்கள் நம்ம செஞ்சானாலும் அதுல நம்மளை தெரியாமையே
பலவிதமான தவறுகள் வரலாம். நாமம் உச்சரிக்கிறத கூடயும் ஏதாவது நாக்கு தடுமாறி அந்த வார்த்தைகள் மாறி போகலாம். அப்படி இருக்கிற குறவுகள் எல்லாம் நிகழ்த்தி ஒரு பூர்ணதை கொடுக்கறதுக்கு விஷ்ணுவை கீர்த்திக்கிறது நல்லதாக்கும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 61. தேவ்யா சப்தசதி மந்திரை சமாப்தௌ ஹோமமாஜரேத் தேவி மாஹாத்ம்யமூலேன நவார்ணமனுநாதவா. தேவ்யா சப்தசதி மந்திரைஹ சமாப்தௌ ஹோமம் ஆச்சரேத் தேவி மாஹாத்ம்யமூலேன நவார்ணமனுனா அதவா. தேவ்யா சப்தசதி மந்திரை சமாப்தௌ ஹோமமாஜரேத் தேவி மாஹாத்ம்யமூலேன நவார்ணமனுநாதவா. கதை முடியர்த்த பாராயணம் சமாபிக்கர்த்த தேவி சப்தசதி மந்திரத்தால ஹோமம் நடத்தன. தேவி மகாத்மிய மூலமாயிருக்கிற நவாட்சர மந்திரத்தால ஹோமம் செய்யலாம். அதாக்கு நீங்க அதவா தேவி சப்தசதி மந்திரத்தால ஹோமம் நடத்தலாம். அதவா அப்படி இல்லை அப்படின்னா தேவி மகாத்மிய மூலமான நவாட்சர மந்திரத்தாலையும் ஹோமம் நடத்தலாம். நவாகமாயிட்டு இதெல்லாம் செய்யறத ஹோமங்கள் எல்லாம் செஞ்சுண்டாக்குமே செய்யறது அதையாக்கும் இங்க வர்ணிக்கப்படுறது. ஸ்லோகம் 62. காயத்ரியாத்வதவா ஹோமபாயசேன சசர்பிஷா யதோ பாகவதம் த்வேதத் காயத்ரீமயமீரிதம். காயத்ரியாத் அதவா ஹோம பாயசேன சசர்பிஷா யதஹ பாகவதம் து ஏதத் காயத்ரீமயம் ஈரிதம். காயத்ரியாத் த்வதவா ஹோமபாயசேன சசர்பிஷா யதோ பாகவதம் த்வேதத் காயத்ரீமயமீரிதம். அப்படி இல்லைனா காயத்ரி மந்திரத்தால நெய்பாயசத்தால ஹோமம் நடத்தலாம். அப்படின்னு சொல்லப்படுறது. காரணம் இந்த தேவி பாகவதம் காயத்ரீமயமாக்குமே, அதனாலேயாக்கும் இப்படி சொல்லப்படுறது அப்படின்னு அர்த்தம். பாகவதம் து ஏதத் காயத்ரீமயம் ஈரிதம். காயத்ரீமயமாக்கும் அப்படின்னு அல்லவோ சொல்லப்படுறது. அதனால காயத்ரி மந்திரத்தை உபயோகிச்சு நெய்பாயசத்தால ஹோமம் பண்ணலாம் அப்படின்னு. ஸ்லோகம் 63. வாஜகம் தோஷயேத் சம்யக் வஸ்திரபூஷாதனாதிபி பிரசன்னே வாஜகே சர்வா பிரசன்னா தஸ்ய தேவதா. வாஜகம் தோஷயேத் சம்யக் வஸ்திர பூஷ தன
आदिभिः प्रसन्ने वाजगे सर्वा प्रसन्ना तस्य देवता वाजगं तोषयेद् सम्यक् वस्त्रभूषादनादिभिः प्रसन्ने वाजगे सर्वा प्रसन्ना तस्य देवता വസ്ത്രം ആഭരണങ്ങൾ ഭൂഷണം ജനന ആഭരണങ്ങൾ ധനം இதெல்லாம் கொடுத்து அந்த பாராயணம் பண்றவாள நம்ம தோஷையேது குஷிப்படுத்தணும் அவளுக்கு திருப்தி ஆகணும் கதை சொல்றவா நம்ம சந்தோஷமாகணும் கதா சொல்ற அந்த வக்தாவு சந்தோஷனாയി തീർന്നാനാ സകല ദേവതകളും സന്തോഷമായിടുക പ്രസന്നേ വാചകേ സർവ പ്രസന്ന തസ്യ ദേവത அந்த கதை சொல்றவர் பாகவதம் சொல்றவர் மனசு சந்தோஷமாயிட்டார் அப்படின்னாக்கா எல்லா தேவதைகளும் சந்தோஷமாயிடுவா அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. ஸ்லோகம் 64. ब्राह्मणान् भोजयेत् भक्त्या दक्षिणाभिश्च तोषयेत् पृथिव्यां देवरूपास्ते तुष्टेष्वेक्षीप्सिदं फलम् ब्राह्मणान् भोजयेत् भक्त्या दक्षिणाभिः च तोषयेत् पृथिव्यां देवरूपाः ते तुष्टेषु येषु इत्सिदं फलम्. பக்தியோடு கூடிட்டு பிராமணாளுக்கு சாப்பாடு போடணும், அதுக்கப்புறமா அவளுக்கு தட்சிணை கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தணும். பிராமணா அப்படிங்கிறது இந்த பூமியில இருக்கிற தேவர்களாக்கும். அதனால அவ சந்தோஷமானாக்கா இந்த யஜ்ஞம் பண்றவரோடு ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 65. सुवासिनी कुमारीश्च देवी भक्त्या च भोजयेत् ताभ्योऽपि दक्षिणां दत्त्वा प्रार्थयेत् सिद्धिमात्मना. सुवासिनी कुमारीः च देवी भक्त्या च भोजयेत् ताभ्यो अपि दक्षिणां दत्त्वा प्रार्थयेत् सिद्धिम् आत्मनः. सुवासिनी कुमारी च देवी भक्त्या च भोजयेत् ताभ्योऽपि दक्षिणां दत्त्वा प्रार्थयेत् सिद्धिमात्मना. சுமங்கலிகளாயிருக்கிற ஸ்திரீகளையும் குமாரிகளையும் தேவியாக்கும் அப்படிங்கிற சங்கல்பத்துல பக்தியோடு கூடிட்டு அவளுக்கு சாப்பாடு போட்டு அவளை நன்னா தட்சிணையெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்தணும். அதுக்கப்புறமா ஃபலப்பிராப்திக்கு வேண்டிட்டு அவாகிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். பிரார்த்தையேது சித்திம் ஆத்மனா அப்படின்னாக்கா அவாகிட்ட பிரார்த்திக்கணும், காரிய சித்தி உண்டாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவ அனுகிரகிப்பா. அதாக்குறீங்க. ஸ்லோகம் 66. दद्यादानानि चान्यानि सुवर्णं गापयस्विनी हयानिभान् मेदिनीं च तस्य स्यादक्षयं फलम्. दद्याद् दानानि च अन्यानि सुवर्णं गा पयस्विनीः हयं निभान् मेदिनीं च तस्य स्याद् अक्षयं फलम्. दद्यादानानि चान्यानि सुवर्णं गापयस्विनी हयानिभान् मेदिनीं च तस्य स्यादक्षयं फलम्.
இனியும் நிறைய நிறைய தானங்கள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. சொர்ணம், அதே மாதிரி கறவை இருக்கிற மாடு இதெல்லாம் தானம் பண்ணலாம். குதிரைய, ஆனைய, பூமிய இதெல்லாம் தானம் செய்யலாம். ஹயம் அப்படின்னா குதிரை, நிபான் அப்படின்னா ஆனை, மேதினி சொன்னனாக்கா பூமி. இப்படியெல்லாம் தானம் பண்ணலாம். அப்படி தானம் செய்யற பக்தனுக்கு க்ஷயிக்காத பலம், அதாக்கும் அக்ஷயமான பலம் கிடைக்கும் அப்படின்னு. சுவர்ணம் அப்படின்னா சொர்ணம் தானம் பண்ணலாம். கா அப்படின்னா மாடு, கறவை இருக்கிற மாடா கொடுக்கணும் இப்படின்னு எல்லாருக்கும் சொல்லுறது. ஸ்லோகம் 67. தேவி பாகவதம் செய்தல் லிகிதம் சோபனாட்சரம் ஹேமசிம்ஹாசனே ஸ்தாப்யம் பட்டவஸ்திரேன வேஷ்டிதம். தேவி பாகவதம் ச ஏதத் லிகிதம் சோபனாட்சரம், சோபன அக்ஷரம், ஹேமசிம்ஹாசனே ஸ்தாப்யம் பட்டவஸ்திரேன வேஷ்டிதம். தேவி பாகவதம் செய்தல் லிகிதம் சோபனாட்சரம் ஹேமசிம்ஹாசனே ஸ்தாப்யம் பட்டவஸ்திரேன வேஷ்டிதம். இந்த தேவி பாகவதம் நன்னா அழகான அக்ஷரத்துல எழுதி சொர்ண சிம்ஹாசனத்துல வச்சு பட்டு வஸ்திரத்தால மூடி வைக்கணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. சோபனாட்சரம் அப்படின்னா நன்னா கிளியரா இருக்கிற அக்ஷரம், லிகிதம்னா எழுதுறது. ஹேமசிம்ஹாசனம் அப்படின்னா சொர்ண சிம்ஹாசனத்துல ஸ்தாபியம் வச்சுட்டு பட்டு வஸ்திரேன வேஷ்டிதம், பட்டு வஸ்திரத்தால அதை மூடி வைக்கணும். ஸ்லோகம் 68. அஷ்டம்யாம் வா நவம்யாம் ச வாஜகாயார்ச்சிதாய தத்யால் சபோகான் புக்த்வேஹ துர்லபம் மோட்சமாப்னுயாத். அஷ்டம்யாம் வா நவம்யாம் ச வாஜகாயா அர்ச்சிதாய தத்யால் சபோகான் புக்த்வே இஹ துர்லபம் மோட்சமாப்னுயாத். அஷ்டம்யாம் வா நவம்யாம் ச வாஜகாயார்ச்சிதாய தத்யால் சபோகான் புக்த்வேஹ துர்லபம் மோட்சமாப்னுயாத். அஷ்டமி நாளிலேயோ நவமி நாளிலேயோ இந்த பாகவத கிரந்தத்தை பூஜிச்சு பாராயணம் பண்றவருக்கு கொடுக்கணும். அப்படி செஞ்சானாக்கா இந்த உலகத்துல இருக்கிற சகல போகங்களும் அனுபவிச்சு துர்லபமான மோட்சத்தை அடைய முடியும். ஸ்லோகம் 69. தரித்ரோ துர்பலோ பாலஸ்தருணோ ஜரடோ விவா புராணவேத்தாவந்த்ய ஸ்யாத் பூஜ்யோ மான்யஸ்ச சர்வதா. தரித்ரோ துர்பலோ பாலஹ தருணோ
ஜரடோ அபிவா தரித்ரஹ துர்பலஹ பாலஹ தருணஹ ஜரடஹ அபிவா புராணவேத்தா வந்தியஹ ஸ்யாத் பூஜ்யஹ மான்யஹ ச சர்வதா दरिद्रो दुर्बलो बालस्तरुणो जरडो बिवा पुराणवेत्ता वन्त्य स्यात् पूज्यो मान्यश्च सर्वदा. தேவியோடு இந்த பாகவத புராணம் நன்னா தெரியறவர். അവര് ആര് വേണമെന്നാകട്ടും, ദരിദ്രനാകട്ടും ദുർബലനാകട്ടും சின்ன சின்ன குழந்தையாயிருக்கிற பாலனாகட்டும், இனி யுவாவாகட்டும் விருத்தனாகட்டும், ஆரானாலும் ஆகட்டும், புராணம் நன்னா தெரியறவர் அப்படிங்கிறவர் எப்பவுமே மதிப்புக்குரியவராயிருப்பர், அடுத்தவா மதிக்கிறவராயிருப்பர், மான்யனாயிருப்பர் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். श्लोकम् 70. सन्धिलोकस्य बहवो गुरवो गुणजन्मद सर्वेषामपि तेषां च पुराणज्ञपरो गुरु. सन्धिलोकस्य बहवः गुरवः गुणजन्मदः सर्व एषामपि तेषां च पुराणज्ञः परः गुरुः. सन्ति लोकस्य बहवो गुरवो गुणजन्मद सर्वेषामपि तेषां च पुराणज्ञपरो गुरु. குணங்கள், ஜென்மம், இதெல்லாம் அனுசரிச்சு இந்த உலகத்துல நிறைய குருக்கள் உண்டு. இப்படி இருக்கிற குருக்களோடும் எல்லா குருக்களோடும் பரம குருவாக்கும் புராணம் தெரியறவன். நிறைய குருக்கள் நமக்கு உண்டு. அப்படி இருக்கிற எல்லா குருக்களுக்கும் மேல இருக்கிறவராக்கும் பரமகுரு ஆனா இந்த தேவி பாகவதம் படிக்கிறவர், புராண கதைகளை சொல்றவர் அப்படின்னு அர்த்தம்.